இந்த வீடியோ வெறும் எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். இன்வெஸ்ட்மெண்ட் அட்வைஸாவோ ரெக்கமெண்டேஷனாவோ இதை எடுத்துக்க வேணாம். உங்க இன்வெஸ்ட்மெண்ட் டிசிஷனை உங்க ஃபினான்ஷியல் அட்வைசர்கிட்ட கேட்டுட்டு எடுங்க. வணக்கம் மக்களே, இன்னைக்கு நம்ம ஜைடஸ் லைஃப் சயின்ஸுங்கிற ஸ்டாக்கோட அனாலிசிஸ் தான் பார்க்க போறோம். ஜைடஸ் லைஃப் சயின்ஸ் ஒரு லார்ஜ் கேப் ஃபார்மா கம்பெனி. 1995ல் கேடிலா ஹெல்த் கேர்னு ஆரம்பிச்ச இந்த கம்பெனி சமீபத்தில் ஜைடஸ் லைஃப் சயின்ஸ்னு பேரை சேஞ்ச் பண்ணிக்கிட்டாங்க. இவங்களோட பிஸ்னஸ் செக்மெண்ட்ஸ்னு பார்க்கும்போது யூஎஸ் ஃபார்முலேஷன்ஸ் அண்ட் இந்தியா பிஸ்னஸ், இந்த ரெண்டு செக்மெண்ட்டையும் சேர்த்து கிட்டத்தட்ட 90% ரெவன்யூ இவங்க ஜென்ரேட் பண்ணுறாங்க. ஸ்பெசிஃபிக்காக இந்தியா வெல்னஸில் டாப் 300 பிராண்ட்ஸில் இருக்கக்கூடிய விவிட்ரா, எக்ஸம்ஷியா, அத்தோர்வா, ஃபார்க்லின், லிபாக்லின், உஜ்வீரான் பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. கன்சியூமர் வெல்னஸில் நைசில், எவர் யூத், குளுக்கான் டி, சுகர் ஃப்ரீ, காம்ப்ளான் மாதிரியான பிராண்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இவங்களோட மேனுஃபேக்சரிங் கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 18 ஃபார்முலேஷன் மேனுஃபேக்சரிங் ஃபேக்ட்ரிஸ் வச்சுருக்காங்க, 6 ஏபிஐ யூனிட்ஸ் வச்சுருக்காங்க, 1 அனிமல் ஹெல்த் யூனிட் வச்சுருக்காங்க, 3 பயாலஜிக்கல் யூனிட் வச்சுருக்காங்க, 5 வேக்சின் யூனிட் வச்சுருக்காங்க, 4 கன்சியூமர் ப்ராடக்ட் ஃபெசிலிட்டி இவங்ககிட்ட இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்க்கும்போது சேல்ஸ் இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 14,404 கோடியாக இருந்த சேல்ஸ் 2025 23,242 கோடியாக உயர்ந்திருக்கு. காம்பவுண்டட் சேல்ஸ் க்ரோத் மட்டும் கடைசி 5 வருஷத்தில் 10% இருக்குது. இவங்களோட ப்ராஃபிட் சார்ட் பார்க்கும்போது இயர் ஆன் இயர் இன்க்ரீசிங்கில் தான் இருக்குது. 2021 2,185 கோடியாக இருந்த ப்ராஃபிட் 2025 4,673 கோடியாக டபுள் ஆகியிருக்கு. இவங்களோட காம்பவுண்டட் ப்ராஃபிட் க்ரோத் மட்டும் 26% இருக்குது கடைசி 5 வருஷத்தில். ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட பேலன்ஸ் ஷீட் செக் பண்ணும்போது ரிசர்வ்ஸ் 23,852 கோடியாக இருக்குது, அசட்ஸ் 23,062 கோடியாக இருக்குது, பாரோயிங்ஸ் 9,636 கோடியாக இருக்குது. அசட்ஸையும் ரிசர்வ்ஸையும் கம்பேர் பண்ணும்போது பாரோயிங்ஸ் நெகோஷியபிளாக தான் இருக்குது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்னு பார்க்கும்போது ஸ்டாக் பிஇயான 17.5, இண்டஸ்ட்ரி பிஇயான 29.3 விடவும் 10 இயர்ஸ் மீடியன் பிஇயான 22 விடவும் கம்மியாக தான் இருக்குது. இவங்களோட ROE 21.2%லையும் ROCE 24.3%லையும் இருக்குது. டெப் டு ஈக்விட்டி 0.38ல் இருக்குது. ப்ரமோட்டர் FII DII ஹோல்டிங் சேர்த்து கிட்டத்தட்ட 93% கிட்ட வச்சுருக்காங்க. இவங்களோட பேலன்ஸ் ஷீட் ஃபண்டமெண்டல் ரேஷியோஸ்லாம் வச்சு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி சீப்பாக இருக்க மாதிரி தான் தெரியுது. ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட டெக்னிக்கல் அனாலிசிஸ்னு பார்க்கும்போது அதோட ஆல் டைம் ஹையான 1,324 ரூபாயிலிருந்து 35% கிட்ட ஃபால் ஆகி டெக்னிக்கலி இன்னமுமே ப்ரீமியமில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டிஸ்கவுண்ட் ஜோனுங்கிறது 820 ரூபாயை கிராஸ் பண்ணால் தான் டிஸ்கவுண்ட் ஜோனுக்கு வரும். ஜைடஸ் லைஃப் சயின்ஸோட ஓவரால் சம்மரின்னு பார்க்கும்போது ஃபண்டமெண்டலி ஸ்ட்ராங்கான ஃபார்மா கம்பெனி தான். சேல்ஸ் க்ரோத் சூப்பராக இருக்குது, ப்ராஃபிட் க்ரோத் எக்ஸப்ஷனலாக இருக்குது, கடன் இல்லாத கம்பெனி, ரிட்டர்ன் பர்சன்டேஜும் சூப்பராக இருக்குது. ஃபண்டமெண்டலி சீப்பாக இருந்தாலும் டெக்னிக்கலி ப்ரீமியம் ஜோனில் இருக்கிறதுனால நான் இப்போதைக்கு கன்சிடர் பண்ண மாட்டேன். 820 ரூபாய் கீழே போகும்போது தான் நான் கன்சிடர் பண்ணுவேன். நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான், ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா உங்கள் ஃபினான்ஷியல் அட்வைசரை கேட்டுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்குன்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு அனாலிசிஸ் வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் பங்குச்சந்தை பட்டதாரி.